இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நகரி சம்பிலான் மாநில தேர்தல் 36 தொகுதிகளில் களமிறங்கும் பக்கத்தான் ஹரப்பான். 5 இந்தியர்களுக்கு வாய்ப்பு. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நகரி சம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தனது 36 வேட்பாளர்களை கொண்ட பட்டியலை கொலப்பிலா டத்தாரான் மேலாங்கில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. பக்கத்தான் கூட்டணியின் தலைவரும் பிரதமருமான டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். இந்த தேர்தலில் PKR 16 தொகுதிகளிலும், ஜாசேகா 11 தொகுதிகளிலும், அமானா 9 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. வேட்பாளர் பட்டியலில் இந்திய சமூகத்தை சேர்ந்த 5 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களில் PKR சார்பில் ஸ்ரீ தஞ்சோங் தொகுதியில் டாக்டர் ஜி ராஜசேகரன் மீண்டும் போட்டியிடுகிறார். மேலும் ஜி மணிவண்ணன் ஜெராம்பாடாங் தொகுதியில் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார். ஜாசிகா சார்பில் வீரப்பன் சுப்பிரமணியம் ரெப்பா தொகுதியிலும், ஜே அருள்குமார் நீலாய் தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுகின்றனர். அதேவேளையில் S முகுந்தன் சிரம்பாஞ்சயா தொகுதியில் முதல் முறையாக களமிறங்கும் புதிய இந்திய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் மாநிலத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான நகரி சம்பிலான் இடைக்கால மந்திரி பசாரும் மாநில பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான டத்தோசரி அமீனுடின் ஹருன் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த தனது பாரம்பரிய சிகாமாட் தொகுதியிலிருந்து இந்த முறை லிங்கி தொகுதிக்கு மாற்றப்பட்டு போட்டியிடுகிறார். சிகாமாட் தொகுதியில் அவருக்கு பதிலாக அவரது அரசியல் செயலாளர் நூர் ஆஸ்மான் முகமது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே வேளையில் ஜாசேகா பொது செயலாளரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லோ தொடர்ந்து 4வது முறையாக சென்னா தொகுதியில் களமிறங்குகிறார். இதனிடையே நிகழ்ச்சியில் உரையாற்றிய அன்வார் பக்கத்தான் ஹரப்பானுக்கு மீண்டும் மக்கள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை வழங்கினால் மாநில அரசும் கூட்டரசு அரசாங்கமும் இணைந்து மேலும் சிறப்பாக செயல்பட்டு வளர்ச்சியின் பலன் அனைத்து மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற நகரி சம்பிலான் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் போட்டியிட்ட 19 தொகுதிகளில் 17 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இம்முறை அனுபவமிக்க தலைவர்கள், புதிய முகங்கள் மற்றும் பல்வேறு சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நகரி சம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் மாநிலத்தின் அரச குடும்பம் தொடர்பான விவகாரங்களை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டாம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பிரதமரும் பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது நிலவி வரும் அரச குடும்ப விவகாரம் குறித்து தேர்தல் பிரச்சார களத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்றும், நகரி சம்பிலானின் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படும் அரச மன்னராட்சி அமைப்பு மதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் நகரி சம்பிலானில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிமுறைகளையோ, யாங்டி பர்த்துவான் பசார் 4 உண்டாங்களின் அதிகாரத்தையோ, தம்பின் துங்கு பசார் பதவியையோ தாம் ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்றும், இந்த விவகாரத்தில் எந்தவித குழப்பமும் ஏற்படக்கூடாது என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அரச குடும்பத்தை ஈடுபடுத்தக்கூடாது என்று பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியை சேர்ந்த அனைவரும் ஒப்புக்கொண்டதாக நேற்று இரவு கொலப்பிலா டத்தாரான் மிலாங் பகுதியில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பின் போது அன்வார் இதனை தெரிவித்துள்ளார். அரசு மலேசிய போலீஸ் படையின் பெயர், அதிகாரப்பூர்வ சின்னம், போலீஸ் அதிகாரிகளின் புகைப்படங்கள் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ அடையாளங்களை முன் அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விளம்பர நிறுவனங்களும் அமைப்புகளும் சின்னங்களை வணிக நோக்கத்திற்காக சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து மலேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் வெளியிட்டுள்ள தகவலில், போலீசின் அதிகாரப்பூர்வ அடையாளம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய நிறுவன சொத்து என்றும், அதை நிதி ஆதாயத்திற்காகவோ தவறாக வழிநடத்தும் வகையிலோ பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் போலீஸ் அதிகாரிகள் கொண்டால் அதனை ஒரு அங்கீகாரமாக கருதி வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் கலீத் இஸ்மாயில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஆர்வலர் தமீம் டஹ்ரியை கைது செய்வதற்காக
அனைத்துலக குற்றப்புலனாய்வு அமைப்பான இன்டர்போலிடம் ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்க மலேசிய போலீஸ் விண்ணப்பித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் தாமீம் டாரியின் இருப்பிடத்தை கண்டறியும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சைஃபுடின் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் சந்தேக நபர் இன்னும் வெளிநாட்டிலேயே இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடந்த மே 17ஆம் தேதி லங்காவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து கைது வாரண்ட் பெறப்பட்டதுடன் அவரது பெயர் கருப்பு பட்டியலிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் அவரை மலேசியாவுக்கு திருப்பி அழைத்து வந்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் நோக்கில் அவரது கடப்பிதழை ரத்து செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்ததுடன் கடந்த ஜூன் 8ஆம் தேதி இன்டர்போல் ரெட் நோட்டீஸுக்காக அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக சைஃபுடின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் 3511 மருத்துவ அதிகாரிகள் அரசாங்க சுகாதார சேவையை விட்டு விலகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோசரி டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 1283 பேரும் 2024ஆம் ஆண்டில் 1153 பேரும் 2025ஆம் ஆண்டில் 1075 பேரும் அரசு சுகாதாரத்துறையிலிருந்து விலகியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள மருத்துவ அதிகாரிகளை அரசாங்க சேவையில் தொடர்ந்து பணியாற்ற வைப்பதற்காக சலுகைகளை மேம்படுத்துதல், தொழில் முன்னேற்ற வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் நிபுணத்துவ பயிற்சி பெறும் வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றுவதையோ வெளிநாடுகளுக்கு ஆட்சேர்க்கும் பதிவு பெற்ற வேலைவாய்ப்பு முகமைகளின் முயற்சிகளை தடுக்கவோ சுகாதார அமைச்சிடம் எந்த சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை என்றும் ஜுல்கிஃப்லி அஹ்மத் விளக்கமளித்துள்ளார். தைப்பிங் சிறைச்சாலையை புதிய வளாகத்திற்கு இடமாற்றம் செய்யும் திட்டம் தற்போது அரசாங்கத்திடம் இல்லை என்று உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசாங்கம் இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் பாதுகாப்பு அம்சங்கள், நிர்வாக தேவைகள், கைதிகளை தங்க வைக்கும் கொள்ளளவு, தற்போதைய கட்டிடங்களின் நிலை, அரசாங்கத்திற்கு ஏற்படும் நிதி சுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை வசதிகளை மேம்படுத்துவது, விரிவுபடுத்துவது அல்லது மாற்றுவது தொடர்பான தேவைகளை சிறை நிர்வாகம் தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருவதாகவும் சைஃபுடின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி நடந்த தைப்பிங் சிறை கலவரம் தொடர்பாக மனித உரிமை ஆணையமான சுஹாக்காம் சமர்ப்பித்துள்ள ஆவணங்கள் மற்றும் பரிந்துரைகளை அமைச்சு கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் அவை தற்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் சைஃபுடின் இஸ்மாயில் விளக்கமளித்துள்ளார். கில்லான் ஜலான்புராய் பகுதியில் நேற்று அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 100 பெட்டிகள் சட்டவிரோத மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இந்திய பிரஜை உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். நேற்று பிற்பகல் 1 மணியளவில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 40 வயதுகளில் உள்ள 2 சந்தேக நபர்களும் வாகனம் ஒன்றிலிருந்து மற்றொரு வாகனத்திற்கு பெட்டிகளை மாற்றிக்கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக பொது செயல்பாட்டு படைப்பிரிவு பெட்டாலியன் 4 தளபதி அமன்ஜித் சிங் தெரிவித்துள்ளார். 2 வாகனங்களையும் சோதனையிட்ட போது சுங்கவரி செலுத்தப்படாத ராயல் டச் ரகத்தை சேர்ந்த 100 பெட்டிகள் சட்டவிரோத மதுபானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 4,09,818 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.